கையை தூக்குங்க. நான் ஐ வில் ஆன்சர் இட் as much as possible. எத்தனை பேருக்கு இதுல வந்து டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லாட்டி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விடயங்களை வேலை செய்றீங்க? ஃபீல் ஃப்ரீ டு டாக். டெவலப்மெண்ட் இல்லாட்டி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஒர்க், இல்லாட்டி அதை படிக்கிறீங்க, கையை தூக்கலாம், இல்லாட்டி சொல்லலாம். ஓகே, ஆல்ரைட், தேங்க்யூ. லக்கியா அண்ட் சத்யா. ஓகே, ஸோ இப்போ என்னண்டா இதுல கிட்ன்றது வந்து என்னன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? வாட் இஸ் கிட்? சும்மா பேசிக் ஐடியா இருக்கிறார்கள் கையை தூக்குங்க. இல்லை, ஓகே. ஸோ கிட் வந்து I'm going to show you a quick presentation. இந்த presentation majority வந்து நான் டெவலப் பண்ணது வந்து ஏஐயை பாவிச்சு. ஸோ ஃபுல்லாக எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து நான் விளங்கப்படுத்துகிறேன். நான் சிலது நான் ஸ்கிப் பண்ணி கொண்டு போனேன், என்ன உங்களுக்கு டூ அட்வான்ஸாக இருக்கும், அதால் அதை ஸ்கிப் பண்ணுவேன். ஓகே, let me share my screen. Share entire screen. இதுதான்னு சொல்லுங்க. When you see it, I'll start the slideshow. ஓகே, ஸோ இன்றைக்கு வந்து நான் ஃபுல்லாக தமிழ் தான் இது ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், இதை விளங்கப்படுத்த போகிறேன். இங்கிலீஷ் இல்லை தான் ஸ்லைட்ஸ் இருக்குது, ஆனால் தமிழில் நான் விளங்கப்படுத்தி விடுறேன் என்னென்னு சொல்லி. கிட் வந்து 2005 வந்து லினக்ஸ் என்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணவர். அவர்கிட்ட பேர் வந்து லினஸ் ட்ரவல்ஸ். அவர் வந்து லினஸ் வந்து என்ன செய்தவர்ன்றா, தான் தனியே வேலை செய்யாம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி ஒரு செட்டிங்கை கொண்டு வரணும் போட்டு இப்ப தனியாக அவர் முதல் கோட் பண்ணவர். கோட் பண்ணிட்டு அந்த கோட் சோர்ஸை வந்து அந்த எழுதின லாங்குவேஜ் கோடை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணவர் ஃப்ரீயா. அப்ப நார்மலா மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எடுத்து அந்த கோடை வந்து தங்களுக்கு மட்டும் வச்சுக்கொண்டு அதை விற்பினோம், ரைட், காசுக்கு. இவர் வந்து டிசைட் பண்ணவர் தண்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து எல்லாரும் ஃப்ரீயா எடுக்கணும். அப்ப அது எடுக்கிற மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து எழுதுவோம் சொல்லி அவர் வந்து இந்த கிட் என்ற ப்ரோக்ராமை 2005 கிரியேட் பண்ணவர். அதன் மூலமா இப்ப நானும் அந்த ப்ராஜெக்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணலாம், நீங்களும் கண்ட்ரிபியூட் பண்ணலாம், அப்படி எல்லாரும் கண்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருந்தது. அப்ப அதுல பேசிக் ஐடியாஸ் இதுல இருக்குது. நான் இதுக்கு வர்றதுக்கு முன்னம் இன்னொரு இதொன்று ஜென்ரேட் பண்ணான், கிராஃப் உண்டு, அதை சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு போவோம். உங்களுக்கு கிளியரா தெரியுதா? இல்லாட்டி நான் ஜூம் இன் பண்றதுக்கு ஓகே தானே இது? எஸ், ஓகே, ஏதும் பிரச்சனையான சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு லெட்ஸே நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குன்னு வைப்போம். ஃபேக்ட்ரி ஏல வந்து நாங்கள் ஒரு வீடு சிறு கைத்தொழில்னு வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு சேலைகள் வந்து அங்கே காஞ்சிபுரத்தில் வீட்டில் வச்சு நெய்வீனம், ரைட், நெஞ்சிட்டு அதை கொண்டு போய் ஒரு ஃபேக்ட்ரியில் கொடுத்து அப்புறம் அங்கேருந்து ஆக்களுக்கு விற்பீனம் கொள்வீனம், ரைட், அப்படி என்ற ஒரு சிச்சுவேஷன் வைங்க. அப்போ அதில் வந்து ஒரு ஆள் வீட்டை இருந்து வேலை செய்கிற மாதிரி இது வைப்போம். இது ஒரு ஒர்க்கிங் ஏரியா. அந்த ஒர்க்கிங் ஏரியால இருந்து செய்யறதுல சிலது நல்லதுகளை கொண்டு வந்து இங்கே அடுக்குவீனம் பட்டி ஒன்று, ரைட், நல்ல சாரிண்டா. அப்புறம் சிலவில் இதுல எதுவும் பிரச்சனை ஃபைன் பண்ணிட்டு நம்மண்டா அடுக்கைக்குள்ள மெட்ட சாரி ஏதோ பிரச்சனைன்னா திருப்பி கொண்டு வந்து ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டே அடுக்குவீனம் பட்டியில். அப்போ அந்த ஏரியாவுக்கு பேர் வந்து அடுக்கி கொண்டிருக்கிற ஏரியாவுக்கு பேர் வந்து ஸ்டேஜிங் ஏரியான்னு சொல்லுவோம். சரி, மற்றது வந்து அதை இப்போ வேலை செய்கிற சாரியை நெய்கிற ஏரியா வந்து ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லுவோம். பிறகு அதை கொண்டே அடுக்கிறத ஸ்டேஜிங் ஏரியான்னு சொல்லுவோம். பிறகு அதுகளை கொண்டு போய் ஒரு கண்டெய்னர்ல பெரிய
ஷிப்பிங் கண்டெய்னர்லாம் அடுக்கினா தானே அதை ஷிப் பண்ணலாம் லோரியில் போட்டு ஃபேக்ட்ரிக்கு. அப்போ அதை வந்து லோக்கல் ரிப்போசிட்டரின்னு வைப்போம் அதுக்கு பேர். சரியோ? அப்போ அது எல்லாம் லோக்கல் ரிப்போசிட்டரியில் எல்லாம் முடிய எல்லாம் வெரி குட்டண்டா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். இப்போ இதில் அடுக்கி கொண்டிருக்க இந்தியால வேலையும் நடந்து கொண்டிருக்கும், ஸ்டேஜிங்கும் நடந்து கொண்டிருக்கும். சில வேலை இது ரெடி ஆனோன்னா புஷ் பண்ணுவோம், ரைட்? அதை என்ன செய்வோம், ஃபேக்ட்ரி ஏல இந்த உங்களோட வீட்டில் இருந்து பெரிய ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவோம், புஷ் பண்ணுவோம் ஒரு ட்ரக்கில் போட்டு. அதுக்கு பேர் கிட் புஷ் என்று சொல்லுவாங்க. ஓகே, சில வேலையில் என்ன நடக்குமெண்டா ஃபேக்ட்ரியிலேருந்து எங்களுக்கு இதுகள் துணிகள் நெய்கிறதுக்கான நூல்கள் அது இதில் எதுவும் திருப்பி அனுப்ப போயினோம்னு வைப்போம். இங்கே கொண்டு வந்து வேலை செய்கிற இடத்துக்கு அதை வந்து புல்லண்டு வைப்போம் உதாரணத்துக்கு. இப்போ இந்த கன்செப்ட் விளங்கிட்டேன் உங்களுக்கு. அப்போ கிட்டில் வந்து இதே ஐடியா தான். நாங்கள் என்ன செய்வோம்டா, இதில் எங்க லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கால்குலேட்டர் ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோம்னு வைப்போமே, அந்த கால்குலேட்டருக்கு வந்து நாங்கள் என்னென்ன தேவை வரும்னு நினைக்கிறீங்க? கால்குலேட்டருக்கு ஒரு கால்குலேட்டர்னா என்ன இருக்கும்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு? சொல்லுங்க திருவங்கள், சொல்லுங்க. மியூட்ல நிக்கிறீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க. நியூமெரிக்கல் பேட் இருக்க வேண்டும். அதற்குள்ள 2-3 சின்ன சின்ன சிஸ்டங்கள் ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்றது பட்டன்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அதை கனெக்ட் பண்ணணும். பேட்டரி சார்ஜர் இருக்கணும். இதுக்கான விஷயங்கள் இருக்கும். அது வந்து பிசிக்கலா? அப்ப ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் என்னென்ன மேத்தமேட்டிக்கல் இதுகள் செய்யலாம்? இன்புட், கால்குலேட், அவுட்புட். நான் பார்க்கறது வந்து எதிர்பார்க்குற ஆன்சர் வந்து இப்போ ஆட் பண்றது. தாஸ் எதுவும் சொல்ல போறீங்களா? இல்லை, ஓகே. ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, டிவைட் பண்றது, அப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது, ரைட்? கால்குலேட்டர்ல. அப்ப என்ன செய்யலாம்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஆட் பண்றத திருவங்கள் செய்யுங்கோ, நான் சப்ட்ராக்ட் பண்ற ஃபங்க்ஷன் எழுதுவேன். ஓகே, இன்னொரு ஆள் தாஸ் வந்து டிவைட் பண்றதை எழுதுவார். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து தனித்தனியே ப்ரோக்ராம் பண்ணுவோம் வைப்போம். பண்ணிட்டு என்ன செய்யலாமண்டா, நான் முதல் இப்போ அட்டை செய்துட்டேன்டா அதை கொண்டே ஒரு ஓகே இது ரெடி இந்த ஃபங்க்ஷன்டா அதை இதில் ஸ்டேஜிங் ஏரியாவில் அந்த ஃபைலை போட்டு விடுவேன். அந்த இந்த சோர்ஸ் கோட்டை போட்டு பிறகு அது ஓகே ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட்ண்டா லோக்கல் ரிப்போசிட்டரியில் கொண்டே அடுக்கி விடுவேன். இது வந்து ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், கமிட் பண்ணி போட்டு. பிறகு அவரை புஷ் பண்ணி விட்டேன்னா ரிமோட்டில் இருக்கிற இப்போ மெயின் ஃபேக்ட்ரியில் தான் இந்த கால்குலேட்டரை டிசைன் பண்ணுறாங்க வைப்பேன். அந்த மெயின் ஃபேக்ட்ரிக்கு அந்த சோர்ஸ் கோட் போகும். அதை வந்து கிட் ஹப்ன்ற ஒரு ஏரியா இருக்குது, இதில் கணக்க இடங்கள் வச்சுக்காங்க. கிட் ஹப்ன்றது வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அந்த வெப்சைட்டுக்கு நாங்கள் புஷ் பண்ணி விடுவோம். அந்த வேலையை புஷ் பண்ணி போட்டு பிறகு அங்கே நீங்கள் சப்ட்ராக்ட் இப்போ திருவங்கள் இதே மாதிரி திருவங்கள் இஞ்சால வேலை செஞ்சு கொண்டிருப்பார், ரைட்? சப்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விடயங்களை இதில் சப்மிட் பண்ணி வச்சிருப்பார். அப்போ நான் என்ன செய்வேன்டா, ஃபுல் அண்ட் அடிச்சேன்டா அவற்ற சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து எனக்கு தந்துடும், ஒர்க்கிங் ஏரியாவுக்கு கொண்டு வரும். அப்போ நான் இப்போ அட்டும் வச்சிருப்பேன், சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனும் வச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ டிவைட் வந்து இன்னொரு ஆள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் மீன்வாயில் வேறு இடத்துல. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு என்டையர் கால்குலேட்டரை நிறைய பேர் சேர்ந்து நாங்கள் ஜென்ரேட் பண்ணிடுவோம். அப்போ அதுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவை தான் இந்த சோர்ஸ் கோட்டுகளை ஸ்டோரேஜ் பண்ணி மற்ற விரும்பு ஆக்கள் வேலை செய்கிறதுக்கு வசதியாக தான் இந்த கிட் அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. கிட் வந்து வேர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஓகே, அப்போ அதுதான் மெயின் பேசிக் கன்செப்ட். இது விளங்கிட்டீங்கன்னா வெரி ஈஸி கிட் உங்களுக்கு. மற்றது உங்களோட ஏஐ சம்மந்தப்பட்ட விடயங்கள் என்ன செய்யுமெண்டா, ஏஐ இதுக்குள்ள உங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டே புஷ் பண்ணிவிடும். புஷ் பண்ணிவிட்டால் நீங்கள் புல் பண்ணி போட்டு அந்த ஃபைலை உங்களோட லோக்கலாக ரன் பண்ணலாம் அந்த கால்குலேட்டரை, ரைட்? அப்போ கிட்டில் இருக்கிற சோர்ஸ் கோட்டை எடுத்து போட்டு நீங்களே பில் பண்ணி போட்டு அதை
ரன் பண்ணலாம் லோக்கலாக. அப்போ நார்மலாக நீங்கள் விண்டோஸ் அதுகள் எடுத்தால் என்ன செய்கிற நீங்கள் ஒரு ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்குள்ள ஒரு செட்டப் ஃபைல் ஒன்று வரும், EXE ஃபைல். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது என்னென்னா அந்த சோர்ஸ் கோட் நாங்கள் இப்போ எழுதியிருக்கிற சோர்ஸ் கோட்டுகள் வச்சு அதை கம்பைல் பண்ணி அவுட்புட் பண்ணினது தான் அந்த EXE செட்டப் ஃபைலு. நாங்கள் என்ன செய்கிறோம், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஆல் த வே டு த EXE ஃபைல், நாங்கள் அந்த எழுத்தில் இருக்கிற சோர்ஸ் கோட்டை வச்சுக்கொண்டே நாங்கள் ரன் பண்ணலாம். மற்றது எங்களுக்கு பிடிக்கிறேன் அந்த ஆட் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி லெட்ஸே 1000 மட்டுக்கு தான் ஆட் பண்ணுது. ஆனால் எனக்கு 1 மில்லியனுக்கு மேலே போகணும்ன்றா நான் மோடிஃபை பண்ணலாம். அந்த சோர்ஸ் கோட்டை மோடிஃபை பண்ணி போட்டு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த கால்குலேட்டரை நான் மாற்றலாம். மாற்றி போட்டு திருப்பி புஷ் பண்ணி விடலாம் இங்கே ஃபேக்ட்ரிக்கு, ரைட்? அப்போ இது வந்து GitHubன்னு சொல்லி ரிமோட்டில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி. இந்த ஏரியா வந்து லோக்கல் ஏரியா, எந்த கம்ப்யூட்டரில் இருக்கு லோக்கல் ஏரியா. பிறகு புஷ் அண்ட் புல் வந்து பேசிக்கலி கொண்டு போய் அங்கே ஒப்படைக்கிறது, பிறகு புல் பண்ணுறது எங்களுக்கு கொண்டு வந்து திருப்பி ஒப்படைக்கிறது. ஓகே, தட்ஸ் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் Git. யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? So far so good. Okay, good. So you got the idea, right? எல்லாருக்கும் இப்போ விளங்கி நினைக்கிறேன். ஒன் செகண்ட். ஸோ இப்போ சொல்லுவோம் வேர்ஷன் கண்ட்ரோல். வேர்ஷன் கண்ட்ரோல்ண்டா என்ன செய்யுமெண்டா, இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுப்போம் உதாரணத்துக்கு. வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு இதை எழுதி போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கு நாளைக்கு போய் திருப்பி ஓவர் ரைட் பண்ணி அதை அழிக்கிறீங்க. சில பேராகிராஃபை அழிச்சு போட்டு மாற்றி எழுதுறீங்க. பிறகு சேவ் பண்ணி போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து யோசிப்பீங்க, ஐயோ முதல் இருந்த வேர்ஷன் வந்து பெட்டராக இருந்ததே, நான் அதை போய் அழிச்சு போட்டேனே, அதை திருப்பி கொண்டு வரணுமெண்டா நீங்கள் அந்த ரிவிஷன் ஹிஸ்ட்ரி அதுகளை எனேபிள் பண்ணாட்டி அப்படி செய்ய இயலாது, அதை திருப்பி கொண்டு வர இயலாது. கிட்டில் என்ன செய்யுமெண்டா எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கும். நீங்கள் ஒவ்வொரு காலம் சேவ் பண்ணிக்கையும் புஷ் பண்ணிக்கையும் அந்த கமிட் பண்ணிக்க உங்களோட லோக்கல் ரிப்போசிட்டரியிலையோ சரி. இப்போ கமிட் பண்ணிக்கா இப்போ உதாரணத்துக்கு 1 செகண்ட் இதில் கொண்டு வந்து சேவ் பண்ணி வைப்பீங்கல்லோ, அதுலேயே உங்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்து வைக்கும். புஷ் பண்ணீங்கன்னா ஃபேக்ட்ரியிலையும் அந்த ஹிஸ்ட்ரியை அனுப்பிவிடும். அப்போ நீங்கள் உங்களோட அந்த பழைய இதுக்கு திருப்பி போகலாம் இதில் வேர்ஷன் கண்ட்ரோல் பண்ண சாஃப்ட்வேரில். அப்போ நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் மேக் பண்ணாலும் திருப்பி அதை பழசை புல் பண்ணி அதை இதண்டலாம். இல்லாட்டி இப்போ புதுசாக எழுதினதில் நீங்கள் பிள்ளையாக எழுதினீங்கள் என்றால் அதை எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு ப்ரீவியஸ் வேர்ஷன் பெட்டராக இருந்தது உங்களோட ஆட் ஃபங்க்ஷன் வைப்பேன். நான் பிள்ளையா ஆட் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக டிவைட் பண்ணி விட்டுட்டேன்னு வைப்பேன். அதை சப்மிட் பண்ணிட்டேன்டா ஐயோ இப்போ என்ன செய்யறேன்னு பதட்டப்பட தேவையில்லை. நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரியில் திரும்பி பின்னால் ப்ரீவியஸ் வேர்ஷனுக்கு போய் அதை எடுக்கலாம். அதான் கிட்டில் ஒரு அட்வான்டேஜ். அப்போ இதில் வேர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் அதை. அப்போ எல்லா நீங்கள் சப்மிட் பண்ணுற எல்லாத்தையும் வச்சிருக்கு. பிரான்ச்சிங் வந்து என்னென்னா, நான் உங்களுக்கு பிரான்ச்சிங் வந்து வடிவ டீட்டெயிலாக வழங்கப்படுத்துகிறேன். பிரான்ச்சிங் பேசிக் ஐடியா என்னென்னா, இப்போ ஒரு ஆட் ஃபங்க்ஷனை வந்து 2 பேர் ட்ரை பண்ணலாம் ஒரே ஐடியா. அப்போ திருவங்கல் தண்ட விதமாக ஒரு ஆட் ஃபங்க்ஷனை செய்ய ட்ரை பண்ணுவேன், நான் ஒரு விதமாக ட்ரை பண்ணுவேன். அவர் லெட்ஸே 8 டிஜிட்டுக்கு செய்கிறாருன்னா நான் 1000 ஒரு 1 மில்லியனுக்கான ஆட் ஃபங்க்ஷனை செய்கிறேன்னா 2 டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் தட். அந்த 2 விதமாக அந்த ஆட் ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். அப்போ பிறகு நாங்கள் கொண்டு வந்துட்டு அதை கம்பேர் பண்ணிட்டு ஆட்டை பெட்டரோ அதை எடுக்கலாம். அப்போ 2 பேரும் ஒரே சேம் இதை வந்து வெவ்வேறு இடத்துல வேலை செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் சொல்லணும், கனடா மாதிரி ஒரு கனடா கலரில் செய்தாங்கண்டா திருஅங்கல் ஒரு ஸ்டைலில் அவருக்கு பிடிச்ச டிசைனை செய்து கொண்டிருப்பேன், நான் ஒரு ஸ்டைலில் செய்து கொண்டிருப்பேன். ஆட் ஸ்டைல் பெட்டரோ அதை பிறகு எடுக்கலாம். அப்போ பிரான்ச்சிங் வந்து பேசிக்லி சேம் ஐடியாவை வந்து 2 இடத்துல வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பிறகு எது நல்லமோ அதை பிக் பண்ணுவோம். அதுதான் பிரான்ச் பண்ணுறதுக்கு ஐடியா. ஓகே, ஸோ இங்கே வந்து
சோர்ஸ் கோட்டை வந்து நாங்கள் காப்பி பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபோல்டரை வந்து 2 பேருக்கும் 2 யூஎஸ்பியில் கொடுத்து விடுவோம். அதை வேலை செஞ்சுட்டு கொண்டு வந்த பிறகு எந்த பிரான்ச் நல்லமோ அதை நாங்கள் எடுப்போம். ரைட், அதில் இருக்கிற ஃபைல்களை மர்ஜ் பண்ணுவோம். அதான் அந்த ஐடியா. கொலாபரேஷன் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் வேலை செய்யலாம். அந்த இதில் ஒரு கிட்டை பாவிச்சா, அந்த சோர்ஸ் கண்ட்ரோலை பாவிச்சா நிறைய பேர் வேலை செய்யலாம் ஒரே தரத்தில். ஓகே, மற்றது டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து கிளவுடில் இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிறபடியா கிட்டப்பில் இருந்து யார் வேணுமென்றாலும் அதை புல் பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இது முடிய எக்ஸாம்பிள்ஸுக்கு போய்க்க உங்களுக்கு விளங்கும். எல்லாரும் அதை புல் பண்ணி போட்டு நீங்கள் ஓனாக வேலை செய்யலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வை இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஷேர் பண்ணலாம் அதை. எனி கொஸ்டின் சோஃபா? ஓகே, ஸோ இது பார்த்துட்டேன். ஸோ இப்போ கிட்டுக்கும் கிட்ஹப்புக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் சவுண்ட்ஸ் சிமிலர். என்ன இப்போ நான் சோஃபா வழங்கப்படுத்தினதில் இவர் தான் அந்த ஃபேக்ட்ரி, பெரிய ஃபேக்ட்ரி ஆள். கிட்ஹப் வந்து கிட் வந்து உங்களோட லோக்கலில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இந்த கண்டெய்னருக்கு வேண்டிய அடுக்குவீங்க பட்டியலை, அது கிட் மாதிரி என்று வச்சுக்கொள்ளுங்க. அப்போ 2 பேரும் செய்கிற வேலை ஒன்று தான். ஆனால் இவன் வந்து கிளவுடில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பினோம் பெருசாக, எல்லாரும் வந்து அங்கே கொலாபரேட் பண்ணுவினோம். இது வந்து லோக்கலாக உங்களோட ஓன் டெஸ்க் மாதிரி யோசிச்சுக்கொள்ளுங்க. அப்போ அதில் வந்து ரன் பண்ணலாம், லோக்கலாக ரன் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் ஃபைலுகள் இந்த சேஞ்சஸையும் லோக்கலாக ட்ராக் பண்ணலாம். நீங்கள் இந்த கிட் கிளவுடில் போடணுமென்னு இல்லை. நீங்கள் இப்போ ஓனாக உங்களோட லோக்கலில் செய்ய போகிறீங்கன்னா ஃபுல்லாக லோக்கலில் செய்யலாம். ஆனால் கிளவுடில் போட்டிங்கன்னா மெட்ராக்களும் சேர்ந்து உங்களோட வேலை செய்யலாம். அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கிட்டப்பு வந்து கொலாபரேட் பண்ணுற இடம். ரைட், மற்றது நீங்கள் சேம் திங் பிரான்ச்சஸ் மேக் பண்ணலாம். இப்போ என்ன செய்யலாமண்டா, நீங்கள் ஆட் ஃபங்க்ஷனை 2-3 விதமாக செய்ய போகிறீங்கண்டா அந்த மெயின் சோர்ஸ் கோட்டை ஒரு பிரான்ச் மேக் பண்ணலாம். ஆட் ஃபங்க்ஷன் யூஸிங் பழைய ஏதாவது யூனோ வேற வேற விதமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த அபஸ்கஸ் அது இப்படி என்று எல்லாம் இருக்கு. ரைட், ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தியரட்டிக்கல் வேயா ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ரெகுலர் ஸ்டாண்டர்ட் வேயா ஆட் பண்ணலாம். அப்போ நீங்கள் 2 விதமாக பிரித்து பிரான்ச் ஆக்கி போட்டு வேலை செய்யலாம். ஒரு பிரான்ச்சில் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிக்காட்டி மற்ற பிரான்ச்சுக்கு மாறி அதில் போய் நின்று வேலை செய்துட்டு வேறு மெத்தட்டில் 2 வந்து அப்புறம் நீங்கள் merge பண்ணலாம். அதை கொண்டு வந்து மெயின் பிரான்ச்சுக்கு கொண்டு வந்துட்டு எதை எடுக்க போகிறீங்களோ எந்த பிரான்ச்சோ அதை நீங்கள் merge பண்ணி எடுக்கலாம். ஓகே, அதான் ஆஃப்லைன். நீங்கள் இது இன்டர்நெட்டில் நிற்க தேவையில்லை. உங்களோட லோக்கலில் வந்து உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் தான் அதை செய்ய போகிறீங்க. அதை எங்கே ஸ்டோர் பண்ணது கொள்ளுதுன்றதை நான் காட்டுறேன், இப்போ டெமோ பண்ணிக்க பார்ப்போம். ஓகே, மற்ற இங்கே வந்து கிட்டப்பில் கிளவுடில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. எல்லாரும் கொலாபரேட் பண்ணலாம், நாங்கள் புல் பண்ணலாம் அங்கே இருந்து லோக்கலுக்கு. மற்றது இஷ்யூஸ் இப்போ ஏதாவது பக் இருந்துச்சுன்னா ஆக்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அந்த கிட்டப்பில் வந்து, ஓ இந்த ப்ரோக்ராமில் இந்த லைனில் பிரச்சனை இருக்குன்னு யாரும் சொல்லலாம். இல்லாட்டி இப்படி பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த இஷ்யூவை வந்து ட்ராக் பண்ணி அதுக்கு உரிய ஃபைல்களை அட்டாச் பண்ணி அந்த இஷ்யூவோட நாங்கள் இப்படித்தான் ஃபிக்ஸ் பண்ணினாங்கண்டு அந்த இஷ்யூவுக்கு தெரிவிக்கலாம், தெரிவிச்ச ஆக்களுக்கு. ரைட், மற்றது இதில் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டூ அட்வான்ஸ் சிஐசிடி வந்து இப்போ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். அதில் என்ன செய்யணும்னா இப்போ சில வேளையில் உங்களோட கிட்ஹப்புக்கு உங்களோட வெப்சைட்டை வந்து பாயிண்ட் பண்ணி விட்டீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் இதில் ஃபைலில் சேஞ்ச் பண்ண உங்களோட வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணி கொண்டிருக்கு. திங்க் ஆஃப் இட் திஸ் வே. முந்தி நீங்கள் எஃப்டிபியில் ஃபைலுகளை அப்லோட் பண்ணுவீங்க சர்வருக்கு. நீங்கள் முந்தி வெப்சைட் செய்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ உங்களோட வெப்சைட் வந்து கிட்ஹப்பை பார்த்து கொண்டு இருக்கும் ஏதாவது ஃபைல் மாற்றப்படுதான்ட்டு. மாற்றினா உடனே தானே புல் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரியும் செய்யலாம். அதான் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். இது டூ அட்வான்ஸ், இப்போ பார்க்க தேவையில்லை, ஃபண்டமெண்டல்ஸுக்கு தேவையில்லை. மற்றது இது இன்டர்நெட்டில் தான் வேலை செய்யும். கிட்ஹப் என்னென்னா கிளவுடில் இருக்கிற வழியா. ஓகே, ஸோ தேட்ஸ் தேட். எனி கொஸ்டின்ஸ்? நான் கொஸ்டின் கேட்பேன், கிட்டுக்கும்
கிட்ஹப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் சொல்லணும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். கிட் வந்து லோக்கல், கிட்ஹப் வந்து கிளவுடில் இருக்குது. இது லோக்கலாக உங்களோட ஓன் வேலையில் செய்கிறது தான் கிட். ஓகே, ரைட். ஸோ ஒன் அதர் திங் வந்து நீங்கள் இப்போ கிட்ஹப்பில் கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை. இதை இக்னோர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் சும்மா பேசிக்கை பார்ப்போம். சரியா? இப்போ ரிமெம்பர் நான் சொன்னேன், ஒர்க்கிங் ஏரியா, ஸ்டேஜிங் ஏரியா, லோக்கல் ரிப்போசிட்டரி, ரிமோட் ரிப்போசிட்டரி தான் இப்போ நான் அந்த ஃபோட்டோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மேட்டர். அதை வந்து ஏஐ வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. நான் பட் ஐ ஜெனரேட் இமேஜ் ஈஸியாக உங்களுக்கு இருக்குமென்றபடியாக இப்படி போட்டு ஜெனரேட் பண்ணேன். ஓகே, ஸோ are you guys ready to see a demo? Let me bring up a demo 1 second. So git install பண்றது வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இப்படி தான் git install பண்றது. 1 second. இப்போ நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால், இப்போ நீங்கள் விண்டோஸில் இருந்தால் விண்டோஸ் முறைப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். இது லோக்கலாக நீங்கள் டெஸ்க் உங்களோட வேலை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு பாவிக்கிறதுக்கு. ஆனால் இது கோடிங்குக்கு மட்டுமில்லை, நீங்கள் உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டுகளையும் வந்து வேறு வேறு வேர்ஷனுகள் இதை சேவ் பண்ணி வைக்க போகிறீங்கன்றாலும் பாவிக்கலாம் இதை. ரைட், கிட்ட. ஸோ இப்போ விண்டோஸில் வந்து நீங்கள் அந்த செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டலேஷனை ரன் த்ரூ பண்ணுங்க. பேசிக்காக நெக்ஸ்ட் அடிச்சு கொண்டு போனீங்கன்னாலே காணும். இப்போ மேக்கில் வந்து அவை இதால் கொமாண்ட் டெர்மினலால் இன்ஸ்டால் பண்ணலாம் நார்மலாக. நீங்கள் ப்ரூ இன்ஸ்டால் கிட். லினக்ஸில் வந்து இந்த கொமாண்டை போட்டிங்கன்னா ஏபிடி கெட் என்று சொல்லி போட்டு இல்லாட்டி எம் என்று போட்டிங்கன்னா யூ கேன் இன்ஸ்டால் த கிட் லோக்கலி. சரியா? அப்போ இது நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நான் சாட்டில் போட்டு விட்றேன். யூ கேன் கெட் த கிட். எனி questions about installation? Okay. chat அங்கே chat மறைஞ்சிட்டு 1 செகண்ட். இந்த ஷேர் பண்ணுற வழியாக தெரியுது இல்லை? இந்த இருக்கு. ஓகே, காட் இட். இந்த வெப்சைட் போனீங்கன்னா லினக்ஸ் என்று போட்டிருக்கு. சாரி, வி ஹாவ் டு கோ டு த மெயின் ஒன். 1 செகண்ட். இந்த இருக்கு, இதுக்கு போங்க. இன்ஸ்டால். ஓகே, அது இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுன்னா உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் வரும். இங்கே வந்து நான் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கேன். let me go one level up. இப்போ கிட் என்று அடிச்சிங்கண்டா நான் ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டேன். GIT என்று அடிச்சுட்டு என்ட்ரு அடிச்சிங்கண்டா இந்த கொமாண்டை போட்டிங்கன்னா அது நிறைய இதுகள் எல்லாம் தரும். பயப்படாதீங்க. அது வந்து அட்வான்ஸ் இதுகளும் இருக்குது. பட் நாங்கள் பேசிக்காக வந்து நாங்கள் கொஞ்சம் இதுகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ முதலாவது வந்து என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் கிட்டை வந்து ஒரு ரிப்போசிட்டரியை வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் சின்ஸ் வி ஆர் கோனா லுக் அட் த கிளவுட் சைட் ஆஃப் திங்ஸ் என்றபடியாக கிளவுட்லேயும் பாவிக்க போகிறோம்ன்றபடியாக நான் கிளவுடில் இருந்து தொடங்குறேன். இது கிட் டெர்மினல். நார்மலாக CLS அடித்தா கிளியர் பண்ணும் ஸ்க்ரீனை. இதை வந்து கிட்டில் லோக்கலாக நாங்கள் செய்ய முன்னம் முதல் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா we have to go to a website called git. அந்த வெப்சைட்டு போகணும். ஓகே, somebody just joined. 1 second. ஓகே, ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த GitHub அந்த வெப்சைட்டுக்கு போவோம். இப்போ நான் லாக்இன் பண்ணி இருக்கிறேன். எந்த கிட்டுக்குள்ளே லாக்இன் பண்ணி இருக்கிறபடியா எல்லா என்னட்ட இருக்கிற ரிப்போசிட்டரி எல்லாத்தையும் காட்டுது. நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா சும்மா வெறும் வெப்சைட்டை தான் காட்டும். 1 செகண்ட், ஐ வில் ஷோ யூ ஹவு இட்ஸ் சப்போஸ் டு லுக் லைக்.
இது ஃப்ரீ. நீங்க இந்த வெப்சைட்ல சைன் அப் பண்ணலாம். சரியா? இதை சைன் அப் ஃபார் GitHub பண்ணுறதுக்கு இமெயிலை போட்டு சைன் அப் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட ஜிமெயில் இருந்தால் ஜிமெயிலில் பாவிக்கலாம். ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள், அதர்வைஸ் யூ கேன் புட். இது ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் ஃப்ரீயாக தான் எந்த வெர்ஷன் வச்சுக்கேன். இதில் பெய்ட் இதெல்லாம் இருக்குது சர்வீசஸும், பட் நான் ஃப்ரீயாக தான் பாவிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணுங்க. சரியா? திருவங்கள் சொல்லுங்க. Free is more than enough. ஓம் ஃப்ரீ வெர்ஷன் எங்களுக்கு காணும். ஓமாம், நான் இப்போ எத்தனையோ வருஷக்கணக்காக ஃப்ரீயாக தான் பாவிக்கிறேன். ஓகே, இட்ஸ் நாட் பேட். யா, ஃப்ரீயாக எடுங்கோ. எடுத்தா என்ன நடக்குமெண்டா, இப்படி இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த டேஷ்போர்ட் மாதிரி வேறு. சரியா? அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, முதலாவது நாங்கள் ரிப்போசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணணும். ரிப்போசிட்டரின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து என்ன ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்களோ அதுதான் அந்த ரிப்போசிட்டரி. உங்களுக்கு தெரியுதா இந்த இதில் இந்த டேஷ்போர்ட்? ஓகே, கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணுனா நல்லா இருக்கு. ஓகே, லெட் மீ ஜூம் இன். இப்போ பெட்டரா? ஓகே, தேங்க்யூ. யா, ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் நியூ ரிப்போசிட்டரி வந்து முதல்ல கிரியேட் பண்ண போகிறீங்க. புது ரிப்போசிட்டரி கிரியேட் பண்ணா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் எதுவும் செய்ய போகிறீங்கன்னா செய்ய போகிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே ஏற்கனவே இருக்கிறோன்னு காட்டுறேன். இது வந்து என்னுடைய யார் தமிழ்ன்ற ஒரு வெப்சைட் வச்சுக்கேன். அது இந்த ஃபைல்கள் எல்லாம் இது கிடக்கு. ரைட்? அப்போ நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணீங்க, இந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணீங்க இந்த உதாரணத்துக்கு. இதில் அதுக்கான இண்டெக்ஸுக்குரிய எல்லா HTML ஃபைலும் இருக்குது. நான் இதில் வச்சு எடிட் பண்ணலாம் வேணுமெண்டா, பட் நான் லோக்கலாக எடிட் பண்ண போகிறேன். ஸோ இதை பாவிக்கல. ஸோ அதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது ஒரு ஸோ இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் கிட் டெமோ ஒன்று கிரியேட் பண்ணோம். அப்போ இதில் பாருங்க, நியூ ஒன்று இருக்குது. இந்த டாப் அந்த ரிப்போசிட்டரிஸில் இந்த கோர்னரில் நியூ ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி இதில் இந்த ப்ளஸ் சைனில் போயிட்டு நியூ ரிப்போசிட்டரி என்றும் போகலாம். ஓகே, ஸோ நான் இந்த பச்சை இதை கிளிக் பண்ணிட்டு நியூ ஒன்று போயிட்டு போன உடனே அது கேட்கும், ஓகே உங்களோட ப்ராஜெக்ட் இந்த பேர் என்னன்னு கேட்குது. சரியோ? இப்போ நான் கிட் டெமோ ஒன்று கொடுக்குறேன். ஓகே, அப்போ இது எந்த ஓனர் எந்த ஃபைலுக்கு கீழே வரும் அது. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன கிட் டெமோ ஃபார் AI சீரீஸ் வந்து கொடுக்குறேன். சீரீஸ் பிறகு வந்து இது யாருக்கு விசிபிள்னு கேட்குது. இப்போ நீங்கள் லோக்கலாக உங்களோட ப்ரைவேட்டாக வச்சுக்க போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த வெப்சைட்டை நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கேன். இந்த இது பப்ளிக்காக தெரியணுமெண்டா நீங்கள் பப்ளிக்காக விடலாம். அப்போ நான் இதை பப்ளிக்காக விட போகிறேன். என்னென்னா நீங்கள் புல் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை, இதையே பாவிக்கலாம் லோக்கலுக்கு. ரைட்? அப்போ கிட் டெமோன்ற ஒரு பேர் நீங்கள் விருப்பமான பேரை கொடுக்கலாம் அதுக்கு ரிப்போசிட்டரிக்கு. ஓகே, சில வேளையில் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் போட்டால் விடாதுன்னு நினைக்கிறேன். நார்மலாக டேஷியல் இங்கிலீஷ் நம்பர்ஸ் போட்டால் அது வேலை செய்யும். தமிழும் போடலாம்னு நினைக்கிறேன். மற்றது விசிபிலிட்டி வந்து பப்ளிக். ரீட்மி வந்து என்னென்னா இது இப்போ தேவையில்லை உங்களுக்கு, பட் உங்களோட ப்ராஜெக்ட் இந்த ஹோம் பேஜுக்கு லேண்ட் பண்ணிக்க அது என்ன ப்ராஜெக்ட் ஒரு சின்ன ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி கிடக்கும், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் விளங்கப்படுத்துகிற மாதிரி, அது ரீட்மி. கிட் இக்னோர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ், பட் பேசிக் ஐடியா வந்து என்னென்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் பாவிக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில், உதாரணத்துக்கு இப்போ C++ல் சில ஃபோல்டர் லைக் பில் ஃபோல்டர்ன்னு இருக்குது. ரைட்? அந்த ஃபோல்டர் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. அது உங்களுக்கு லோக்கலாக கேஷ் மாதிரி கம்பைல் பண்ணிக்குள்ள பாவிக்கிற ஃபோல்டர். அப்போ சோர்ஸ் கோட் மட்டும்தான் தேவை உங்களுக்கு. அப்போ அதுகளை இக்னோர் பண்ணுறதுக்கு இந்த கிட் இக்னோர் அந்த ஃபைல் பாவிப்படும். அப்போ அது சொல்கிற பேசிக் ஐடியா வந்து இந்த டிரெக்டரியை அப்லோட் பண்ணாத அண்டு இதை ஹைட் பண்ணு, கிட்டுக்கு தெரியாத மாதிரி ஒழிச்சு வைன்றது தான் அது இந்த மீனிங். நான் ஒன்றும் ஆட் பண்ணல இப்போ, சின்ஸ் பேசிக் என்ன வழியாக விடுறேன்.
உங்களோட ப்ராஜெக்ட் வந்து பப்ளிக்னா என்ன கைண்ட் ஆஃப் லைசன்ஸ் கேட்குது. இப்போ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்கு. நார்மலாக எம்ஐடி லைசன்ஸ்னா யாரும் ஊரே யாரும் கேளீர் மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கலாம். இல்லாட்டி அப்பாச்சி லைசன்ஸ் இருக்கு. அப்போ உங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து வேறு யாரும் கொமர்ஷியலுக்கும் பாவிக்கலாம், நான் ப்ராஃபிட்டுக்கும் பாவிக்கலாம், தங்கண்ட ஓன் இதுக்கும் பாவிக்கலாம். அப்படி ஒவ்வொரு லைசன்ஸ் ஒவ்வொரு மாதிரி. நான் இப்போ லைசன்ஸ் ஒன்றும் சூஸ் பண்ணல, பட் அப்படி சூஸ் பண்ணலாம். அப்படி இருந்தால் இட்ஸ் லைக் யாரும் பாவிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி விடுறது பப்ளிக்கு. அப்போ இது லோயர்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. இப்படி லைசன்ஸுகள் டிஃப்ரெண்ட் லைசன்ஸ் ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் லோயர்ஸும் எழுதி வச்சிருக்கணும். அப்போ நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணலாம் அந்த லைசன்ஸிங் மாடலை. அப்போ நீங்கள் திருப்பி ஓனாக எழுத தேவையில்லை ஸ்க்ராட்ச்லேருந்து என்ன லைசன்ஸ். நார்மலாக கிட்டப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த ஓப்பன் சோர்ஸ்ன்ற வழியாக வெரி ஈஸி கோயிங் லைசன்ஸுகள் தான் இருக்குது. ரைட், நீங்கள் நல்ல ஹாஷாகவும் போடலாம், உங்களோட ஓன் லோயரை வச்சு எழுதியும் போடலாம் இதில் வேணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், கிட் டெமோ அதை வந்து கிரியேட் பண்ணுறேன். ரெப்போசிட்டரியை கிரியேட் பண்ணினா இதில் என்ன என்றால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து அது சொல்லுது நீங்கள் இப்படி செய்யலாம், இந்த இது குயிக்காக இப்படி செட்டப் பண்ணுறது டெஸ்க்டாப்பில் எல்லாம் தரும் டீட்டெயில்கள். உங்களுக்கு முக்கியமாக தேவையானது வந்து இந்த யூஆர்எல் இதில் கிடக்குது, இதில் அது தருது. அதை வந்து 2-3 விதமாக எடுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இதில் அது ஆட்டோமேட்டிக்காக குயிக் செட்டப் பண்ணே தருது. தர வழியாக நீங்கள் காப்பி பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி, இல்லாட்டி இதை ஹைலைட் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பியும் பண்ணலாம். ஓகே, காப்பி பண்ணிட்டு அதுவே உங்களுக்கு தருது இப்படி செய்யுங்க உண்டு. ஓகே, அப்போ இந்த கொமாண்ட்ஸ் இவ்வளோ ரன் பண்ணோம்னா சரி, பேசிக்காக ஒவ்வொன்றா ரன் பண்ணி பார்ப்போம் என்னண்டு. அப்போ முதலாவது என்ன செய்யுதுண்டா, எக்கோ வந்து கிடக்குது இல்லை, எக்கோ வந்து என்ன செய்யுமெண்டா இந்த கோட்டேஷனுக்கு இருக்கிற ஏதாவது நாங்கள் லெட்டர்களை போட்டோம்டா அதை வந்து இந்த ஃபைலுக்குள்ள போட்டு விடும். ஓகே, இந்த இப்படி இந்த 2 arrow போட்டா மீனிங் வந்து எனக்கு இந்த இதுக்கே இருக்கிற டெக்ஸ்ட்டுகளை கொண்டு போய் இதுக்கு இன்சர்ட் பண்ணு இந்த ஃபைலில் என்றதான் அந்த கொமாண்ட் மீனிங். ஓகே, ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒரு நோட் பேட்டை திறந்து அதுக்குள்ளேயும் எடிட் பண்ணலாம் விருப்பம்ண்டா. இதில் நோட் பேட்லையும் நேராக இங்கே அந்த ஃபண்டமெண்டல்ஸுக்குள்ள கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன செய்ய போறேன்னா, இந்த ரிமோட்டில் இருக்கிற இந்த ஃபேக்டரியை வந்து நான் சொல்லி கொடுக்கணும். லோக்கலில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு எங்கே கிடக்குது, எங்கே அனுப்பணும் ஃபைலே என்று. ரைட், இல்லாட்டி அதுக்கு தெரியாது. ரைட், இப்போ எங்கே திருப்பி எங்கே ஃபோட்டோக்கு போவோம். ஓகே, இந்த இருக்கு டியூட்டோரியல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கும் இந்த ஃபேக்டரிக்கும் என்னென்ன கனெக்ஷன், எங்கே போகணும், இந்த ஃபேக்டரி வேற எங்கேயுமே இருக்கலாம். ரைட், அப்போ அந்த கனெக்ஷனை முதல் நாங்கள் உருவாக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப். அப்போ அது உருவாக்கணும். நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ண அனுப்புறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு ஃபேக்டரியோட கதைக்கணும். ரைட், அப்போ ஒரு சின்ன ஃபைல் ஒன்றை ரீட்மி ஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ண போகிறோம் இதில். ஸோ அதுக்கு வந்து இவன் சொல்லினா இந்த கொமாண்டை பாவிங்க உண்டு, கிட் சாரி எக்கோ இதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கோ, இதில் நான் இந்த லோக்கல் இது கொமாண்ட் ப்ராம்ப்ட் என்னென்னு போகிறோன்னு தெரியும் தானே, சிஎம்டி என்று அடிச்சிங்கன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டி அண்ட் அடிச்சிங்கன்னா இந்த வரும் இந்த கருப்பு கலர் அதான் கொமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, சிஎம்டி தான் அதுக்கு கொமாண்ட். அடிச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு கிட் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த கொமாண்ட் ப்ராம்ப்டை புதுசாக திருப்பி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டிஐஆர்னு அடிச்சிங்கன்னா எனக்கு கிட் டெமோன்ற ஒரு ஃபோல்டர் முதலே கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். பட் ஃபார் திஸ் ஒன் ஐ எம் கோனா கிரியேட் அ மேக் டிரெக்டரி எம்கே என்றா மேக் டிரெக்டரி டிஐஆர். அதான் கொமாண்ட் லோக்கல். இல்லாட்டி நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் போய் நியூ ஃபோல்டர் ரெண்டுக்கும் கிரியேட் பண்ணலாம். அதைத்தான் நான் இது கொமாண்ட் ப்ராம்ப்டில் செய்கிறேன். ஓகே, மேக் டிரெக்டரி கிட் சாரி ஏஐ கிட் டெமோன்னு போடுறேன். ஓகே, அப்புறம் நான் சிடி ஏஐ கிட் டெமோ அதுக்கு போயிட்டு சிஎல்எஸ் கிளியர் பண்ண போகிறேன் ஸ்க்ரீனை. என்னென்ன உங்களை எழுதணுமெண்டா எழுதுங்க. இது
மேக் டைரக்டரி, அந்த டைரக்டரியை கிரியேட் பண்ணுறேன். சிடி வந்து சேஞ்ச் டைரக்டரி, அந்த டைரக்டரிக்கு உள்ளுக்க போகிறேன். இங்கே இந்த இதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ முதலாவது பேரண்டில் அந்த சப் இதுக்குள்ளே போகிறேன். திருவாங்கல் சொல்லுங்க. எழுத வேணுமென்றீங்க, நீங்க நோட்ஸ் தர மாட்டீங்களா? இல்ல நான் ரெக்கார்ட் பண்றேன், இதை ஷேர் பண்ணுவேன் நான். ஓகே, தேங்க்யூ. யா, அப்ப இனி என்ன செய்ய போறேன்னா, இப்ப சேஞ்ச் பண்ணி உள்ளுக்க போயிட்டேன், ரைட்? சேஞ்ச் டைரக்டரிக்கு. what I'm going to do is இதுக்குள்ள அந்த கொமாண்ட் அதுல தந்திருக்கு, அந்த வெப்சைட்டில் முதலாவது கொமாண்டை காப்பி பேஸ்ட் பண்றேன். நான் டைப்பும் பண்ணலாம். இப்போ நான் எக்கோ இப்படியும் போடலாம், தமிழ் ஏஐ பேசிக்ஸ். ஓகே, வந்துட்டு 2 arrow போட்டுட்டு readme.md. MD வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மார்க்அப் டாக்குமெண்டேஷன் நினைக்கிறேன். MD என்றா வந்து ஒரு நொட்டேஷன்ல அதை கிரியேட் பண்றது. பட் வி டோன்ட் நீட் தட் ஃபார் நவ். இந்த இதுக்கு தேவையில்லை. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, பாருங்க, டிஐஆர் அடிச்சேன்னா அந்த ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், readme.md ஃபைல். இந்த இப்போ ஐ ஜஸ்ட் கிரியேட் எக்கோ பண்ணி. ஓகே, அந்த ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம் இதை வேணுமெண்டா, ரைட்? நோட் பேட்ல நாங்கள் என்ன செய்வோம்னா அப்லோட் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, அங்கேயே கிட்டில் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டேன் லோக்கலாக. கிரியேட் பண்ணின அப்புறம் அது சொல்லுது இனிஷியலைஸ் பண்ணுங்க உங்களோட கிட்டு. ஸோ அப்போ நான் ஓகே இனிஷியலைஸ் பண்ணுவோம். git.initண்டா மீனிங், இப்போ இதில் பாருங்க, டிஐஆர் அடிச்சு காட்டுறேன். there's no folders for git. இப்போ நான் cd.git என்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். அது வந்து என்னன்னா, உங்கள்ட அந்த லோக்கலா நான் சொன்ன ஒரு இதுல ஒரு என்ன கண்டெய்னர்ல வச்சிருப்போம், அந்த கண்டெய்னரை கிரியேட் பண்றதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ண போறேன். இதுல கண்டெய்னர் இல்லை. இப்போ நான் சேஞ்ச் டைரக்டரிக்கு போய் பார்த்தேன், நான் cannot find the container, right? அப்போ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன், அதை கொண்டு அடுக்கிறதுக்கு கண்டெய்னர் வேணும். அப்போ அதை நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து கிட் இனிட் என்று போட்டேன்டா, INIT என்றா கிட் இனிஷியலைஸ் என்ற மீனிங். அடுத்து என்னண்டா அதை சொல்லுது, இனிஷியலைஸ் எம்டி ரிப்போசிட்டரி. இந்த ஏஐ கிட் டெமோக்குள்ள .git என்ற ஃபோல்டரை தான் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுது. ஸோ போய் உள்ளுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு cd .git என்று போட்டேன்டா, அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டேன். டிஐஆர் டைரக்டரி லிஸ்டிங். அதுக்கு பார்த்தோன்னா நிறைய ஃபைல்கள் வந்திருக்குது, கன்ஃபிக், டிஸ்கிரிப்ஷன், ஹெட், ஹுக்ஸ், இன்ஃபோ, ஆப்ஜெக்ட் நிறைய. இது எங்களுக்கு தேவையில்லை, சும்மா காட்டுறேன். இப்போ வந்து எங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணிட்டேன் லோக்கலாக வந்து அதை ட்ராக் பண்ணுறதுக்கு. நான் இப்போ இனி பின்னுக்கு போகிறேன். இதில் வந்து அந்த ரீட்மி ஃபைல் இருக்கு பாருங்க, டிஐஆர் அடிச்சேன்டா ரீட்மி ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு லோக்கல் இது கிரியேட் பண்ணிட்டேன், லோக்கலாக ஸ்டோரேஜ். கிளவுட்லேயும் நாங்கள் அந்த உங்களோட GitHub வெப்சைட்லையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், கிட் டெமோண்ட். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த இதை ஸ்டேஜ் பண்ணணும். இப்போ நான் எந்த இதுகள் செய்து வச்சுக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள்ட கிராஃபிக்ஸுக்கு திருப்பி போவோம். இதில் இப்போ நான் ஃபைல் செய்துட்டேன். ஓகே, ஃபேக்ட்ரி செய்துட்டோம். இனி இந்த ஃபைலை கொண்டே ஸ்டேஜிங் ஏரியாவில் அடுக்கணும். அடுக்கிட்டு பிறகு அதை கமிட் பண்ணிட்டு லோக்கல் ரிப்போசிட்டரிக்கு பிறகு புஷ் பண்ணணும் இங்கே, ரைட்? அப்போ இது முடிஞ்சது, இது முடிஞ்சது. இனி நாங்கள் இந்த பார்ட்டை பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ ரீட்மி ஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு நிற்கிறோம் இதில் நாங்கள். ஓகே, அதுக்கு ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தது, ரிப்போசிட்டரியும் அந்த கண்டெய்னரையும் கொண்டு வந்து விட்டுட்டோம். நீல கலர் கண்டெய்னர் நிற்கிது, ஆல்ட்ட ஃபைல் இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது. மற்ற இனி இந்த பெட்டிக்கு அடுக்கி போட்டு இங்கே ஒன்றை போட்டுட்டு அனுப்பணும், அதான் செய்யணும். ஓகே, ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், டிஐஆர் இப்போ அந்த இதில் ரீட்மி ஃபைல் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க அந்த கொமாண்டை பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கொமாண்டில் git add readme என்று கிடக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த readme என்ற ஃபைலை கொண்டே ஒரு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போட போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கொமாண்டை அடிப்போம்.
git@readme.md ஸ்பேஸ் விட்டு அடிக்கணுமா, அடிச்சுட்டு என்டர் பண்ணோம்டா இப்போ சாரி கிட் பார்த்தோமா, இப்போ இது என்ன இருக்குன்னு பார்த்தோம்டா git.status. அப்ப இப்போ எங்க இந்த லோக்கல் ரிப்போசிட்டரிக்குள்ள ஸ்டேட்டஸை பார்த்தோம்டா நியூ ஃபைல் ஒன்று வந்திருக்குது ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு. அப்போ எங்க இந்த பெட்டிக்குள்ள ஒரு புது ஃபைல் போட்டிருக்கோம் இப்போ. ஓகே, ஆனால் வேற இன்னும் கொண்டு அந்த லோக்கல் ரிப்போசிட்டரிக்கே போடல, சும்மா ஸ்டேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதை ஆட் பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம், ஸோ ஆன் ஸோ ஃபோர்த், ரைட்? ஸோ அடுத்ததாக அவங்க சொல் கமிட் பண்ணுங்க. இது கமிட் பண்ணுறது தான் நாங்கள் கொண்டு போய் அந்த கண்டெய்னரில் அடுக்கிறது. ஓகே, அது லோக்கலாக கமிட் பண்ணி வைக்கிறது. அப்போ சரி, ஓகே, நாங்கள் கமிட் பண்ணுவோம். முதலாவது கமெண்ட்டும் அடிக்கணும், ரைட்? ஃபர்ஸ்ட் கமிட் போட்டிருக்கேன், இனிஷியலைஸ் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமிட். ஸோ கமிட்டுக்கு என்ன செய்யறேன்டா கிட் கமிட் டேஷ் மெசேஜ், என்ன மெசேஜ் போட போகிறோம். அப்போ நாங்கள் ஒவ்வொரு காலம் இந்த இதுகளை ஆட் பண்ண அதுக்கு சொல்லி ஆட் பண்ணாதான் எங்களுக்கு ஃபியூச்சர்ல மறந்துடுவோம் என்ன செஞ்சுறாங்களா அதுல என்று, ரைட்? அப்ப இதுல நான் சொல்லணும் கிரியேட்டட் மை ரீட்மீ ஃபைல் என்று சொல்லலாம். அப்ப எங்களை விளங்கும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா நாங்கள் அந்த ரீட்மீ ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டரியில நாங்க வாட்சி கொண்டு போய் எங்களை விளங்கும் என்னென்ன செய்த நாங்கள். அப்ப கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கிரிப்டிவா நாங்க அதை சொல்லணும் என்ன செய்கிறோம். அப்ப சரி, கமிட் பண்ணி விடுவோம். கமிட் பண்ணினா இப்ப என்ன நடந்தது, எங்கண்ட இதுக்கு போவோம், படத்துக்கு திருப்பி ஒர்க்கிங் ஏரியால இருந்த ஃபைலை கொண்டு வந்து ஸ்டேஜ் பண்ணிட்டு முதல்ல ஆட் பண்ணினாங்க. ரிமெம்பர், ஆட் பண்ணிட்டு கிட் ஆட் என்ற கொமாண்டை பாய்ச்சினாங்க. கிட் ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணினாங்க. கிட் கமிட் லோக்கல் ரிப்போசிட்டரிக்கு கமிட் பண்ணிருக்கேன். எனி கொஸ்டின்ஸ்? விளங்கிட்டு தானே இப்ப என்ன செஞ்சாங்களே. ஸோ முதலாவது ஆட் பண்ணிக்க ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துச்சு. ஆட் பண்ணி முடிய கமிட் பண்ணி நம்ம கிட் கமிட் பண்ணிக்க லோக்கல் அங்கே கண்டெய்னருக்கு போயிட்டு. இப்போ நாங்கள் இங்கே கிளவுடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் லோக்கலாக வேலை செய்ய போகிறோம்னா அப்படியே செஞ்சு கொண்டு இருக்கலாம். இப்போ வேறு யாரோடையும் கொலாபரேட் பண்ணுறோம்னா தான் இங்கே போகணும், ரைட்? இதுல ஏஐ எங்க ரோல் பிளே பண்ணுது? ஏஐ என்னன்னா இப்போ நீங்கள் இப்போ ஆள் இருக்குல்லோ, இதுல ஆளுக்கு பதிலா ஃபுல் இதையும் ஏஐஏ ரீப்ளேஸ் பண்ணும். இந்த இவ்வளத்தடியில ஏஐ வந்துடும் ஆளுக்கு பதிலா. என்னன்னு செய்யறேன்னு நான் சொல்லித்தரேன். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கேம் ஒன்று டெவலப் பண்ணேன் ஏஐ வச்சு. சரியோ, 1 செகண்ட். டெமோடெக் ரெட்ரோகன். ஓகே, இந்த கேம் உதாரணத்துக்கு சரியோ. இப்ப நான் அப்படி இந்த விளையாடுற கேம் இருக்குல்லோ, இது ஃபுல்லா ஏஐ தான் ஜெனரேட் பண்ணி என் வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ண. நான் சும்மா ஏஐக்கு கைட் பண்ணி நான் எப்படி செய்யணும். நான் ஒன்றும் எழுத இல்லை இந்த ப்ரோக்ராமிங், ரைட்? அப்ப அந்த அதுகளை நாங்க இனி பார்ப்போம் எப்படி செய்யறோம். இது உதாரணத்துக்கு பாக்குறீங்க, ரைட்? அதே இப்ப நான் கேம்ஸுக்கு போனோம்ன்றா 1 செகண்ட். டிக்டாக்டோ ஏஐயோடையும் விளையாடலாம் இந்த கேம். இது இப்ப நான் செய்யல, ஃபுல்லா ஏஐ தான் செய்து தந்தது. ஸோ இப்போ நான் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இது ட்ரோ, ரைட்? சும்மா உதாரணத்துக்கு சொல்லலாம், இது வின் பண்ணுற, ரைட்? ஸோ இட்ஸ் ப்ரிட்டி நல்ல வடிவான கிராஃபிக்ஸோட வடிவா செய்து தருது, ரைட்? அப்போ எங்கண்ட ஃபண்டமெண்டல்ஸில் இவரை ரீப்ளேஸ் பண்ணி ஏஐக்கு முதல் நாங்கள் இங்கே நிற்போம். ஏஐட்ட சொல்லுவோம் என்ன செய்யணும், அது செய்து தரும் எங்களுக்கு, ரைட்? அப்போ தட்ஸ் தி ஐடியா. அப்போ இந்த கோடிங் எழுதுற ஏஐ செய்து மற்ற நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட் மற்ற அங்கால ஏஐ இந்த வேலை ஒன்றும் இல்லையா மற்றெல்லாம் அப்போ இவரை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஏஐ.
அப்ப மிச்சம் எல்லாம் வந்து சேம் ப்ராசஸ் தான். சேம் ப்ராசஸ். ஓகே. யா. அப்ப நீங்க இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல் மேத்ஸுக்கு கால்குலேட்டர் பாவிக்கணும்னா மேத்ஸ் என்னென்ன வேலை இதுன்னு ஆட் பண்ணி பழகுற ரைட். அப்ப இதுகள் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு விளங்கும் என்ன நடக்குது. ஏன்னா நாளைக்கு ஏஐ பிள்ளை விட்டுச்சுன்னா நீங்க இதுல நீங்க போய் நின்று ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அப்லோட் பண்ணலாம் ரைட். அதுக்காண்டித்தான் இது இந்த இதை பேசிக்க சொல்லித்தரேன். மற்றது இது எல்லா ப்ரோக்ராமர்ஸுக்கும் கட்டாயம் ஃபண்டமெண்டலி இது தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ ஏண்டா இந்த உங்களோட ஒர்க்கை வந்து நார்மலாக ஒரு கம்பெனியோ சரி ஒரு பொதுவான இடத்துல கொலாபரேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்க தனியாக செய்கிறீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. கொலாபரேட் பண்ணி செய்யக்குள்ள யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிட் இல்லாட்டி எஸ்விஜி என்ற வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் ஒன்றை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சா நல்லா. இதே சேம் கன்செப்ட் தான் வேற வெர்ஷன் கண்ட்ரோல் டிஎஃப்எஸ் இருக்குது. அப்படி வேற வெர்ஷன் கண்ட்ரோல்ஸுக்கும் சேம் ஐடியா தான். ஆனால் கிட் வந்து ஃபேமஸ், இப்போ எல்லாரும் கிட்டை தான் பாவிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு இதை தெரிஞ்சு வச்சிருந்தா majority of the work கவர் பண்ணுவீங்க ரைட். ஓ majority of your personal project சேம் இது கவர் பண்ணு. ஓகே ஆல்ரைட். ஸோ சொல்லுங்க திருவங்க. அப்போ விஎஸ் கோட் அது என்ன சாமா? அது வந்து எடிட்டர். இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன் ஃபைல் ஏண்டா விஎஸ் கோட்டில் தான் எடிட் பண்ணுவோம். இந்த இதில் இருக்குது நான் சொல்கிறேன். 1 செகண்ட் பாருங்க. விஎஸ் கோட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வேலை செய்வீங்க. அது எடிட்டிங். ஓ எடிட்டிங் இப்போ நோட் பேட் மாதிரி அது. ஆனால் ஃப்ரீயாக இருக்குது. நான் பிறகு அட்வான்ஸாக போய்க்க அது பாவிப்போம் எல்லாரும் சேர்ந்து. இப்போ வந்து நான் உங்களுக்கு பேசிக் என்றபடியாக நோட் பேட் லெவலில் வச்சிருக்கிறேன் ரைட். ஒன் மோர் क्वेश्चन. சிடி என்றால் சேஞ்ச் பண்ணது என்ன எம்டி என்று போடாம நீங்கள் கணக்கு போட்டுருக்கீங்க டைரக்டரி மேக் பண்றதுக்கு. சிடி சேஞ்ச் டைரக்டரிக்கு கிட்ல போடுறீங்க அதை அக்செப்ட் பண்ணது. அப்ப மேக் டைரக்டரி நியூ டைரக்டரிக்கு எம்டி என்ற கமாண்ட் வேலை செய்யாதா? மேக் டைரக்டரி வேலை செய்யும். நான் அதான் செய்தேனா மேல எம்டி என்று போட்டு தான் செய்தேனா. இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க எம்டி என்று தான் கிரியேட் பண்ணேன். இந்த பாருங்க நான் போனேன்டா உங்களுக்கு தெரியும். இந்த இருக்கு மேக் டைரக்டரி எம்டி. சாரி சிடி வந்து சேஞ்ச் டைரக்டரி. மேக் டைரக்டரி விண்டோஸ்ல வந்து எம்கேடிஐஆர்னு தான் போடுறது மேக் டைரக்டரி. இது பழைய டாஸ் வந்து எம்டி தானே. யா இது இப்போ எம்கேடிஐஆர்னு தான் போடுறவங்கல்ல. மற்ற வேற சின்டெக்ஸ் வந்து வேற இதுகளுக்கு இருக்குது ரைட். இங்க விண்டோஸ்ல டிலீட்டுக்கு வந்து டிஇஎல் என்று சொல்லுவோம். லினக்ஸ்ல வந்து ஆர்எம் என்று சொல்லுவோம் ரிமூவ் ரைட். அப்படி ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் வந்து எனிவேஸ். ஸோ இப்போ அந்த ஃபைலை வந்து நாங்கள் ஸ்டேட்டஸ் அடிச்சேன்டா கமிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முதல் சொன்னால் நியூ ஃபைல் இருக்குண்டு. இப்போ ஸ்டேட்டஸில் ஒரு ஃபைலும் இல்லைன்றது. ஏன்னா நான் கொண்டு போய் அதை அந்த ஸ்டோரேஜுக்கு போட்டுட்டேன். இங்கே ஒர்க்கிங் ஏரியாவில் இல்லை அந்த ஃபைல். ஓகே. ஸோ இனி என்ன செய்யணுமெண்டா அவங்க சொல்கிறாங்க இதை புஷ் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பிரான்ச் பண்ண சொல்லணும். ஓகே பிரான்ச் வந்து ரிமெம்பர் நான் சொன்னேன் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பிரான்ச்சில் வேலை செய்யலாம். இதில் மெயின் பிரான்ச் என்ற ஒன்று வச்சுக்கொண்டு வேற பிரான்ச்சுக்கு போகலாம், கிரியேட் பண்ணலாம். அப்போ நான் இப்போ ரேஞ்சுக்கான ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணி நான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கலாம். அதை பிறகு கொண்டு வந்து மெயினாக மேர்ச் பண்ணலாம். அப்போ எல்லாரும் மெயினுக்கு கொண்டு வந்து மேர்ச் பண்ணிடணும். அப்போ இவ என்ன சொல்லினோம்னா முதலாவது மெயின் பிரான்ச்சை கிரியேட் பண்ணுங்க ரைட். கெட் பிரான்ச் மேக் மெயின் பிரான்ச்ன்றது தான் அதோட மீனிங் இதில். ஸோ அப்போ இந்த கொமாண்டை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம்டா. சாரி நான் இது கிளியர் சிஎல்எஸ் என்ன கிளியர் ஸ்க்ரீன். ஓகே இனி கெட் டேஷ் எம் மெயின் என்று போட்டுட்டு என்டர் அடித்தோம்டா இப்போ என்ன செய்யுதுண்டா இப்போ கெட் பிரான்ச் என்று அடிச்சேன்டா பாருங்கோ அதில் மெயின் என்ற ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ எந்த இருந்த ஃபைல் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பட்டி மெயின் என்ற ஒரு பட்டியை கிரியேட் பண்ணி போட்டு வச்சுக்க. ஓகே அதான் அதோட மீனிங்.
இனி என்ன செய்யணுமெண்டா நாங்கள் அந்த பிரான்ச்சை கொண்டு வந்து இங்கே அனுப்பணுமெண்டா அந்த ஃபேக்ட்ரின்ற லொக்கேஷனை சொல்லணும். அப்போ நான் என்ன செய்வேன்டா கெட் ரிமோட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரி at the origin of this URL. அப்போ இந்த உங்களோட ப்ராஜெக்டுக்கான URL வந்து git டெமோன்னு கிடக்கல, அதுக்கு கடைசியில் எக்ஸ்டென்ஷன் .git ஆட் பண்ணி விட்டா சரி. மிச்சம் எல்லாம் சேம் தான். URL பார்த்தீங்கன்னா இதுவும் சேம், ரைட்? இனி என்ன செய்ய போகிறோம்னா நான் அந்த ஃபுல் கிட் ரிமோட் ஆட்ன்றதை வந்து ஆட் பண்ணி விட்டேன்னா இங்கே க்ளவுடுக்கு வந்து அந்த ஃபைலுகளை அனுப்பும், கனெக்ஷன் வரும், அப்புறம் புஷ் பண்ணிக்க அனுப்பிவிடும். ஓகே, உங்களோட இதில் ஃபோட்டோ பார்த்தோம்னா இதில் இப்போ நிற்கிது ஃபைல், ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது. நான் இந்த ஃபேக்ட்ரியை வரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். அதுதான் இப்போ நான் செய்ய போகிற வேலை, கிட் ரிமோட் அட் ஒரிஜின் என்று சொல்ல போகிறேன். அப்போ அவ 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்போ முகவரியை ஆட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஒரு ஷிப்பிங்குக்கு முதல் ஒரு you need to put an address, right? அதான் that's what we are doing here. அப்போ clear. அப்போ CLS, sorry. இப்போ நான் என்ன அனுப்ப போறேன்னு பார்க்கறதுக்கு கிட் லாக் அடிச்சேன்டா இதுல கிடக்குது பாருங்க, அந்த டீட்டெயில் என்ன நடந்திருக்குன்னு இதுல போட்டிருக்கு. கிரியேட் மை ரீட்மி ஃபைல் கிடக்கு, கிரியேட் மை ரீட்மி ஃபைல். தட்ஸ் அந்த கொமாண்ட் நான் அடித்தேன் ஹிஸ்ட்ரியில் ஞாபகம் இருக்கா? ஏர்லியா செய்யக்குள்ள இப்படி அடித்தேன், கமிட் பண்ணிக்குள்ள கிரியேட்டட் மை ரீட்மி ஃபைல் அடித்தேன் கிட் கமிட். அந்த மெசேஜ் தான் இதில் வருது. அந்த நாங்கள் கிட் லாக் அடிக்க லாக் வந்து பேசிக்கலி என்ன நடந்ததுன்னு அந்த ஹிஸ்ட்ரியை தரும். ஓகே, ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் அதில் ஒரு ஃபைல் ஒன்று வெயிட் பண்ணுதுண்டு. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி ரிமோட் அட்ரஸை போட்டுட்டு அனுப்பி விடுவோம். அப்போ அட்ரஸை முதல் போடுறேன், கிட் ரிமோட் அட் ஒரிஜின். ஓகே, இனி நான் என்ன செய்ய போகிறேன்டா சிஎல்எஸ் நான் ஒரு காலம் கிளியர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை, ஏன்னா உங்களை விளங்குறதுக்கு தனித்தனியாக பார்த்தா ஈஸியாக இருக்குமெண்டு. ஓகே, நீங்கள் அப்படி செய்ய தேவையில்லை, நீங்கள் நார்மலாக தொடர்ந்து இந்த கமாண்டுகளை அடிச்சுக்கொண்டே போகலாம். கெட் புஷ் அப்லோட் பண்ண சொல்லி ஒரிஜினுக்கு மெயின். ஓகே, அப்போ நாங்கள் இந்த ரிமோட்டுக்கு வந்து ஒரிஜின் 2 பேர் சொன்னாங்க, மெயின் பிரான்ச்சுக்கு ஒரிஜினில் இருக்க மெயின் பிரான்ச்சுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறோம் இது பேசிக்கலி. ஸோ கிட் புஷ் அட்ரஸை வந்து ஃபுல்லாக இது ஒவ்வொரு காலம் இதை டைப் பண்ணி கொண்டு இருக்கல, ரைட்? அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு ஒரிஜின் பிறகு கிட் புஷ் அப்லோட் ஒரிஜினுக்கு மெயின் என்ற பிரான்ச்சுக்கு அனுப்புங்கோண்டு. அங்கே வந்து புஷ் பண்ணிட்டேன்டா இதை கொமாண்டை போட்டு இதில் சொல்லும் அப்லோட் பண்ணுறேன்னு இந்த இருக்கு, இதில் போடுது இவ்வளோ ஸ்பீடில் அப்லோட் பண்ணான். இதுக்கு அனுப்பிட்டேன். நியூ பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச் அங்கேயும் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் போய் உங்களோட ஒரிஜினில் போய் கொண்டு சொல்லுது. ஓகே, பிரான்ச் மெயின் செட்டப் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, நான் பேர் கொடுக்கல, ஒரிஜினல் தான் கொடுத்தேன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அதை போய் எடுத்து அந்த அட்ரஸ் எடுத்து அதுவே அனுப்பும். ஓகே, என்ன முதலே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், நான் எல்லோ இந்த கொமாண்டை பாவிச்சு என்ன ரிமோட்ன்னு சொல்லி ஆட் பண்ணி விட்டேன். அதால் அதுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு அனுப்பணும். ஸோ இப்போ எந்த லோக்கலில் இருக்கிற ஃபைல் வந்து கிளவுடுக்கு போயிட்டுது. அப்போ நான் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஃபைலும் இருக்கே இல்லை, ரைட்? இந்த பேஜில் இப்போ நான் புஷ் பண்ணபடியா the file should be here. ஓகே, ஸோ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன்டா இந்த பேஜை பாருங்க, அந்த ரீட்மி ஃபைல் வந்துட்டு இங்கே கீழுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஒன்றும் கொமாண்ட் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுது. ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டேன் நான், ரீட்மி ஃபைல் வந்துட்டு. அப்போ நான் அந்த கிரியேட் பண்ண ரீட்மி ஃபைலுக்குள்ளே என்ன எழுதினான்டா தமிழ் ஏஐ ஏதோ ஒன்று எழுதினான், ரைட்? அந்த அதுதான் இதில் வந்திருக்கு இதில். அப்போ ஆனால் இது கோட்டேஷனில் போட்டிருக்கு, எனக்கு இந்த கோட்டேஷன் விருப்பம் இல்லையா. நான் இப்போ என்ன செய்யலாமண்டா அந்த கிளவுடில் இந்த இப்போ வந்து ஃபைல் இங்கே இருந்து புஷ் கொமாண்டை பாவிச்சு இங்கே அனுப்பிட்டேன். ஃபேக்ட்ரியில் நிற்கிது அந்த நான் எழுதின ஃபைல், ரீட்மி ஃபைல். ஆனால் அதில் கோட்டேஷன் போட்டபடி இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போறேன்டா லோக்கல் ஃபைலை பார்ப்போம் முதல், என்னென்று லோக்கல் ஃபைல் வந்திருக்குண்டு. ஓகே, லோக்கல் ஃபைல் 1 செகண்ட்.
எங்கே கிடக்கு ஃபைல் இந்த இருக்கு. ஓகே, காப்பி பண்ணிட்டு ஒன் செகண்ட். ரீட் மீ. ஓகே, இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா இது எந்த லோக்கலில் இருக்குது. ரீட்மி என்ற ஃபைல் இதுக்கு 2 கோட்டேஷன் போட்டு கிடக்கு, ரைட்? ஆனால் எனக்கு வேணாம். அதெண்டா நான் இப்போ லோக்கலில் மோடிஃபை பண்ணாமல் சம்மன் கிளவுடில் நேரடியாக மோடிஃபை பண்ணலாம், இல்லாட்டி சம்படி தங்கண்ட ஓன் கம்ப்யூட்டரில் மோடிஃபை பண்ணிட்டு புஷ் பண்ணியும் விடலாம் வேறு யார்ட்டையும் கம்ப்யூட்டரில் இருந்து. அப்போ நான் இதை அழிச்சேன்டா பாருங்கோ. இனி ப்ரீவியூக்கு போனேன்டா பாருங்க பெருசாக வருது இதில். இதுதான் எனக்கு வேணும். அப்போ நான் இனி என்ன சொல்ல போறேன்டா, சொல்ல போறேன் we have learned basics என்று போடுவோம். basics of the git commands. இப்போ இதில் நாங்கள் என்னன்னு சொல்லலாம்டா, முதலாவது வந்து git init லேர்ன் பண்ணாங்க, git status லேர்ன் பண்ணாங்க, git ஸ்டேட்டஸோட மற்றது git log லேர்ன் பண்ணாங்க. சும்மா 3 போடுறேன். ஓகே, போட்டுட்டு commit பண்ணிக்க. இதில் கேட்குது நாங்கள் அந்த ரிமெம்பர் commit-க்கு நாங்கள் ஒரு இது போட்ட நாங்கள் கொமாண்ட் போட்ட நாங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக தருது ஏஐயை பாவிச்சு கோபைலட் இருந்தபடியா. இல்லாட்டி நீங்களும் ட்ரை பண்ணலாம். at that bunch few commands we learned. okay, commit changes and போட்டேன்டா. இப்போ என்ன செய்யுமெண்டா, அந்த readme file வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன்டா பாருங்க. தமிழ் AI basics we have learned the following and 1 2 3 4 போட்டு போடுது, ரைட்? ஸோ இங்கே லோக்கலில் மீன்வாயில் என்னட்ட இந்த ஃபைல் இந்த இப்படி அப்டேட் பண்ண ஃபைல் இல்லை. இப்போ இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் ரைட், ரீலோட் பண்ணாலும் இதில் வராது. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த விஎஸ் கோட் அண்ட் எடிட்டர் பாவிக்கிறேன். இதுவும் ஃப்ரீ. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டு போனீங்கன்னா எடுக்கலாம். 1 செகண்ட் I'll show you. டவுன்லோட் விஎஸ் கோட் போட்டிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ code.visualstudio.com டவுன்லோடுக்கு போனீங்கன்னா இது விண்டோஸுக்கானது, லினக்ஸ் மேக்குக்கானது. நீங்கள் விருப்பமானதை டவுன்லோட் பண்ணலாம் உங்களோட டிபெண்டிங் ஆன் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃப்ரீ இந்த எடிட்டர். ஸோ நான் அந்த எடிட்டர் தான் பார்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணும். இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் இதில் வேற இல்லை. ஆனால் ரிமோட்டில் வந்து இங்கே மாற்றிட்டோம் எல்லா ஃபைலையும். இப்போ கோடை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், ஆனால் இங்கே இந்த லோக்கலில் வந்து அப்படி இல்லை. ஏனென்றால் எனக்கு கிராஃபிக்கு போகிறேன், இங்கே நான் செய்த வேலை வந்து இங்கே வேறு யாரோ அப்டேட் பண்ணிட்டு நான் என்ன செய்யணும், அதை இங்கே எடுக்கணுமெண்டா யாராவது சொல்லுவீங்களா? என்ன செய்தா அப்டேட் பண்ணப்படும்? நான் வேற வெர்ஷன் கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ அவ செய்த வேலையை நான் எடுக்கணும் லோக்கலா. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ நான் இங்கே இருந்து ஃபேக்டரியிலேருந்து புல் பண்ணினேன்டா எனக்கு வரும், ரைட், அந்த அப்டேட். அப்போ வித்தவுட் டச்சிங் திஸ் ஃபைல் பாருங்கோ, நான் என்ன செய்ய போறேன்டா இதில் பக்கத்திலேயே வச்சுக்கொண்டு செய்தா தெரியும். கிளியர், சாரி சிஎல்எஸ். இப்போ நான் கிட் புல் என்று சொன்னேன்டா, கிட் PULL என்டர் பாருங்க. டக்குன்னு இதில் அப்டேட் பண்ணிச்சது. இதில் பார்த்தீங்களா, முதல் வந்து AI பேசிக்ஸ் என்று மட்டும் இருந்தது. இப்போ புல் பண்ணினோடனே இதில் எல்லா இதுவும் வருது, ரைட்? அங்கே அப்டேட் பண்ண எல்லாம். அதே மாதிரி நான் இப்போ இங்கே 4 எங்கே அவங்க ரிமோட்டில் வந்து 3 தான் இருக்கு. இதில் பாருங்க, நான் லோக்கலாக என்ன செய்ய போகிறேன்டா, கிளியர் திஸ், சாரி சிஎல்எஸ், லோக்கலாக இந்த ஃபைலை மாடிஃபை பண்ண போகிறோம். 4வது வந்து கெட்
புஷ், அஞ்சாவது வந்து git pull என்று போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு, சேவ் பண்ணினேன்டா சாரி நான் சேவ் பண்ணோம்னா ஒன்று காட்டணும். 1 செகண்ட். இதில் வந்து நான் ஸ்டேட்டஸை பார்ப்போம். கெட் ஸ்டேட்டஸ் மாடிஃபைடுன்னு சொல்லுது. அதை வந்து மாடிஃபை பண்ணதை வந்து அன்டு பண்ண போகணும்டா. 1 செகண்ட். நான் இதில் கிட் இதுலேயும் வச்சிருக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணலாம் எக்ஸ்டென்ஷனை. பட் நான் ஃபுல்லாக அன்டு பண்ணுறேன். ஓகே, git status, git pull, modified. என்ன சேஞ்சஸ்? ஒன் செகண்ட் பாருங்க. already up to date. இப்போ ஸ்டேட்டஸ்ல பார்த்தோம்டா, இப்போ நான் மாடிஃபை பண்ணிட்டேன்டா, it will say modified ன்னு சொல்லுது, ரைட்? ஆனா பட் I don't want to modify it that way, so I wanted to put 4 5 போட்டுட்டு புஷ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ 1 2 3 4 5 கிடக்குது. கிட் 4 5 வெர்ஷன் இருக்கு இங்க. ஆனா இங்க வந்து 3 தான் இருக்கு. ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் ரிமோட்ல. now what I'm going to do, இதை கமிட் பண்ணி போட்டு கெட் ஆட் பண்ணணும் முதல், ரைட்? ஆட் ஸ்பெசிஃபிக் ஃபைலை ஆட் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு கெட் ரீட்மி என்று சொல்லி ஆட் பண்ணலாம் ஒரு ஃபைலை மட்டும். சரியோ, ஆட் பண்ணினா கெட் ஸ்டேட்டஸ் அடிச்சேன்டா, இப்போ ரெட்டில் இருந்து க்ரீனா மாறிட்டுது. இது திஸ் மீன்ஸ் கொண்டாந்தங்க ஸ்டேஜிங் பெட்டி எடுக்கிற இடத்துல வந்துட்டுது. இனி நான் இதை கெட் புஷ் பண்ணினேன்டா இங்க வரும். இத கெட் புஷ் வந்துட்டு இப்ப முதல் தரம் செய்யக்குள்ளதான் நீங்க ஒரிஜின் சொல்லணும். அதுக்கு இப்ப தெரியும் எங்க அட்ரஸ் இருக்குன்னு. என்ன முதல் நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டேன், ரைட்? ரிமோட் லொகேஷனை. இனி கெட் புஷ் என்றாலே நேரா அந்த ஃபேக்டரிக்கு தான் அனுப்பும். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு சே கெட் புஷ் டேஷ் யூ ஒரிஜின் எல்லாம் சொல்ல தேவையில்லை. சும்மா கெட் புஷ் என்று சொல்லிட்டு என்டர் பண்ணி விட்டீங்கடா, எவ்ரிதிங் அப் டு டேட். ஸோ ஆனா இதுல என்ன பவுடியண்டா, நான் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு வந்தேன். நான் இதுல ஒரு பிள்ளை விட்டுட்டேன், இதுல கொண்டு வந்துட்டேன். கொமிட் பண்ணல நான் இன்னும் அந்த ஃபைல. அப்ப நான் இப்போ கொமிட் பண்ணாம இதை புஷ் என்ற வெறும் எம்டி கண்டெய்னரை அனுப்பாது, ரைட்? அதான் சொல்லுது ஆல்ரெடி அப் டு டேட் என்று சொல்லுது. அப்ப நான் என்ன செய்யணும், இப்போ ஸ்டேஜிங் ஏரியால இருக்கிறது கொமிட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த அதால தான் இட்ஸ் சேயிங் ஆல்ரெடி அப் டு டேட் என்று அனுப்பாம. ஸோ அப்போ நான் அனுப்பிக்குள்ள அதில் சொல்லும் இத்தனை ஃபைல் அனுப்பினான்னு சொல்லும், ரைட்? இதில் சொல்லாதபடியா மீனிங் நான் அதை கொமிட் பண்ணல. அப்போ கெட் கொமிட் மெசேஜ் வந்து added a few more git commands வந்துட்டு, சரியா? சாரி, கோட்டேஷன் மார்க்கு போட்டா தான் அது மெசேஜ் எடுக்கும். என்ன பண்ணா விசுவல் ஸ்டுடியோல இருக்குல்ல டைரக்டா கமிட் பண்றது. அது வந்து நீங்க கிட் எக்ஸ்டென்ஷனை போட்டீங்கன்னா வரும். நான் இதுல உங்களுக்கு கொமாண்ட்ல சொல்லித்தரேன். என்னண்டா, நீங்க விஷுவல் ஸ்டுடியோ பாவிக்காம வேற இதில் பாவிச்சா நோட் பேட்டை பாவிச்சும் எழுதலாம் இது. ஓகே, நான் இப்ப சும்மா கிட் கமிட் மெசேஜ் அந்த மேனுவலா சொல்லித்தரேன். பிறகு நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல விஷுவல் ஸ்டுடியோவில் வச்சு எப்படி செய்யறேன்னு சொல்லித்தரேன். அது ஈஸி, டக்குன்னு பழகலாம். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டேன் அந்த ஐடியா. இப்போ நான் என்ன செய்தேன், நான் இதுல ஏண்டா இங்கே இருந்து இதுக்கு கமிட் பண்ணிட்டேன். ஓகே, இனி புஷ் பண்ணலாம். ஈஸியா புஷ் பண்ணா அங்க போகும், ரைட்? அப்ப இனி நான் என்ன செய்ய போறேன், கெட் புஷ் என்டர் பண்ணினேன்டா. இப்ப பாருங்க ஃபைல்கள் அப்லோட் பண்ணுது. ஆனா இங்க போய் பார்த்தோம்டா இதுல 3 இதுதான் கிடக்குது. இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணா இப்ப புஷ் பண்ணிட்டு இருந்தானே, அப்ப புது ஃபைல்கள் இங்க வந்துடும். இது அந்த FTP அப்லோட் மாதிரி பாருங்க. இப்ப 5 வந்துட்டு 3க்கு பதிலா.
இது வந்து நான் இப்போ அனுப்பினேன், ரைட்? ஸோ ப்ரீவியூ அடிச்சிங்கன்னா இப்போ 5 இது வருது. அந்த ஃபைலை வந்து ப்ரீவியூ பண்ணுறேன். இப்போ இதில் இன்னொன்று வந்து என்னென்னா, உங்களோட கிட்ஹப்பில் வந்து ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம், என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் ஹிஸ்ட்ரியை அமர்த்தினீங்கன்னா, இதில் வந்து முதலாவது கிரியேட் ரீட்மி ஃபைல் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன்டா தனியாக இது மட்டும்தான் இருந்தது முதல். ஓகே, இஃப் ஐ கோ பேக் ரெண்டாவதுக்கு பார்த்தோம்டா இது நான் கிளவுடில் வச்சு அப்லோட் பண்ணேன். நாங்கள் இவங்க சைட்டில் 3 தான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ அது என்ன சொல்லுது, இதை இந்த லைனை ரெட்டண்டா மீனிங் இந்த லைன் அதை வந்து இப்படி மாற்றி இருக்கிறேன். முதலாவது லைனை நம்ம லைன் 1 வந்து இப்படி மாற்றினான். பிறகு மிச்சம் இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை கலரில் இருந்தால் ஆட் பண்ண மீனிங். ஓகே, ஸோ இவ்வளோ வேலையும் செய்திருக்கேன்னா அந்த ஹிஸ்ட்ரியிலேயே காட்டுது. இது அழிவற்றிருக்கு சிவப்பால் இருக்கிறது முதலாவது லைனை, அந்த லைனை இதால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். பிறகு இந்த ப்ளஸ் சைனுகள் இருக்கிற எல்லாம் வந்து புதுசு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மீன். ஓகே, பச்சை கலர். அப்புறம் பேக் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து அனுப்பி இருக்கிறார், கமிட் பண்ணியிருக்க. அப்போ திரு அங்கல்ண்டா இனி திரு அங்கல்ட பேர் வரும். இதில் திரு அங்கல் இந்த சேஞ்சை மேக் பண்ணி இருந்தாருண்டா, தண்டை கம்ப்யூட்டர்ல புஷ் பண்ணி இருந்தாருண்டா, இதே இடத்துக்கு திரு அங்கல்ட பேர் வரும் இன்ஸ்டெட் ஆஃப் எந்த நேம். ஓகே, ஸோ அப்போ இதை போய் பார்ப்போம் என்ன செய்திருக்கேன். இதில் சொல்லுது 2 லைன் ஆட் பண்ணியிருக்கணும், 4வது 5வது ஆட் பண்ணியிருக்கணும் வந்து பச்சை கலரில் போட்டு காட்டுது, ரைட்? இந்த 6வது லைன் ஆட் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஃபைலுக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றதை மட்டும் அந்த ஏரியா மட்டும் காட்டும். நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போறீங்கன்னா அந்த ஃபைலை ஹிஸ்ட்ரியில இருந்து வெளியில் போய் மெயின் பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா இந்த ஃபுல் கோடும் இதில் பார்க்கலாம். சரியோ, கெட் டெமோன்றதுக்கு போனால் அந்த ரீட்மி ஃபைலை செலக்ட் பண்ணீங்கன்னா. ஸோ தட்ஸ் வெரி பேசிக்காக. கொஞ்சம் டைம் ஓவராக போயிட்டேன், 1 hour 2 தான் சொன்னான். அதான் பேசிக் ஐடியா ஆஃப் த கெட். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு விடுறேன். அப்போ நாங்கள் இப்போ படித்தது என்னது, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி நாங்கள் லோக்கலாக அதை வந்து டெக்ஸ்ட் எடிட்டரால் எடிட் பண்ணலாம். நாங்கள் சேவ் பண்ணி போட்டு ஸ்டேஜிங் ஏரியாவில் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம், கிட் ஆட். அதில் இருந்து கிட் கமிட் பண்ணி ஒரு லோக்கல் ரிப்போசிட்டரிக்கு போட்டுட்டு அங்கே இருந்து புஷ் பண்ணி விடுவோம் ஃபேக்ட்ரிக்கு. அதுக்கு முதல் ஒரே ஒருக்கா நான் அந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம், ரிமோட் ஒரிஜினை வந்து சொல்லி கொடுக்கணும் இங்கே இருக்குண்டு, அது லைக் அட்ரஸ் போடுற மாதிரி. பிறகு நாங்கள் கிட் புஷ் பண்ணோம்னா அந்த ஃபைல் இங்கே போகும். கிட் புல் பண்ணோம்னா அங்கே எதுவும் யாரும் சப்மிட் பண்ணாலோ மோடிஃபை பண்ணியிருந்தாலோ அது லோக்கலுக்கு வரும். இவ்வளவு ஃபண்டமெண்டல்ஸும் உங்களை விளங்கிட்டுதுண்டா கிட்டில் நீங்கள் 90% ஆஃப் த இதுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. ஓகே, one last thing I wanted to show you is the branching on Git. Branching வந்து குயிக்காக காட்டுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நார்மலாக பெரிய கம்பெனிகளில் தான் இதில் செய்வீங்க. உங்களுக்கு பேசிக் இதுக்கு தேவையில்லை, நீங்களே புஷ் பண்ணி கொண்டு இருக்கலாம் தனித்தனியாக ஒவ்வொரு காலம். நான் இப்போ செய்த மாதிரி ரீட்மி ஃபைலுக்கு மாடிஃபை பண்ண மாதிரி புஷ் பண்ணி கொண்டு இருக்கலாம். பெரிய கம்பெனியில் என்ன செய்வீனமெண்டா, ஒரு கால்குலேட்டர்ண்டா அங்கிள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பட்டன் கிளிக்குகளை பற்றி பார்க்கணும். அதை ஒரு டீம் வேலை செஞ்சு கொண்டிருக்கும், பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணுமெண்டு. இன்னொரு டீம் என்ன செய்யுமெண்டா, தாங்கள் ஆட் பண்ணுறதை பற்றி வேலை செஞ்சு கொண்டிருப்பினம். இன்னொரு டீம் ரிமூவ் டிவைட் என்று வேலை செஞ்சு கொண்டிருப்பினம். அப்போ என்ன செய்யறோன்னா, மெயின் பிரான்ச்லேருந்து நாங்கள் பிரான்ச் பண்ணி பிறகு புஷ் அண்ட் புல் பண்ணி அந்த அங்கே இருக்கிறத புல் பண்ணிட்டு எங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு பிறகு புஷ் பண்ணி விடுவோம் எங்கள்கிட்ட இருக்கிற சேஞ்சு. அப்படி ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த் புல் பண்ணி புஷ் பண்ணி கொண்டிருப்பினம் பிரான்ச்சில். இப்போ ஒரு பக் இருக்குன்னு வைங்க, பக்குண்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குண்டு தனியாக இங்கே இருந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலால் தேர்ஸ் அ ப்ராப்ளம் உங்களோட ஃபீச்சரில் இருந்தால் ஃபிக்ஸ் நம்பர் 1 இதில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பக்கை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு அதை கொண்டு வந்து merge பண்ணி கடைசியில் எல்லாரும் இந்த வேலையும் வந்து உண்டாக்கித்தான் அந்த மெயின் பிரான்ச்சில் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் அந்த சாஃப்ட்வேரை வெளியில் கொண்டு வர்றது, ரைட்? அப்போ நார்மலாக அந்த மெயின் பிரான்ச் தான் ஆக்கள் ஒரு இடம் அந்த சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த அதில் தான் எல்லாரும் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து சந்தை மாதிரின்னு வைங்க, மிரக்கறி எல்லாரும் வீட்டை செய்து போட்டு கொண்டு வந்து சந்தையில் வச்சு வைக்கிற மாதிரி கடைசியில் அங்கே தான் ரிலீஸ் பண்ணுவீங்க எல்லாத்தையும் தங்கின வேலையில், ரைட்? That's branching. So
நான் வெரி ஹை லெவல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்துருக்கிறேன். பட் உங்களுக்கு இது 90% கவர் பண்ணும். ஒரு வேலைக்கு அதுகளுக்கு போனீங்கன்னா உங்களோட கிட் சம்மந்தப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சுனோம்னா நீங்கள் பயப்படாமல் ஓமன்னு சொல்லலாம் இன்டர்வியூவில். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. எனி questions, comments? No, thank you. Very good. உங்களுக்கு ஈஸியா இருந்ததா வழங்கப்படுத்தினது? இல்லாட்டி கம்ப்ளெக்ஸா இருந்தா சொல்லுங்க, நான் இம்ப்ரூவ் பண்றேன் அடுத்த முறை. இல்ல ஈஸியா இருக்குது. நோட்ஸ் தந்தீங்க என்றால் வாசிச்ச அப்புறம் இன்னும் ஈஸியா போகுது. நானும் உங்களுக்கு கப்புள் ஆஃப் திங்ஸ் ஷேர் பண்றேன் எல்லாருக்கும். என்ன செய்யுங்கண்டா, எந்த இமெயில் அட்ரஸ் என்ன ஃபோன் நம்பரை போடுறேன், என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணிட்டு அந்த ஃபைல்களை ஷேர் பண்ணி விடுறேன், இந்த ப்ரெசன்டேஷன் இதையும். மற்றது ஒரு சீட் ஷீட் ஒன்று செய்து வச்சுக்கணும் உங்களுக்கு தாரதுக்காண்டி. 1 second, let me bring that up. Git sheet fundamentals. Okay, in that. Okay, இது என்னது டவுன்லோட். ஸ்பீக்கர் சத்தம் போடுது. ஓகே, இந்த சீட் ஷீட்ல வந்து எல்லா விதமான கொமாண்டுகளையும் வந்து கிட்ல பாவிக்கக்கூடியது இதுல இருக்குது. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு இது வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ரிமெம்பர் நான் காட்டின ஒன்று பச்சை கலர், ஒன்று சிவப்பு கலர், ரெண்டு கிட் ஹப்ல காட்டினேன். அந்த வேலை தான் இந்த கிட் டிஃப்ன்றவர் செய்வார். ஓகே, ஆனா லோக்கலா அவங்க கம்ப்யூட்டர்ல காட்டுவார் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுண்டா. இப்ப உதாரணத்துக்கு நான் இதுல 6வது போடுறேன், 6 கிட் டிஃப் போடுறேன் உதாரணத்துக்கு. ஓகே, இது லோக்கலா சேஞ்சஸ் மேக் பண்ணிட்டுது. கிட் டிஃப் போட்டேன்னா இந்த இதுல காட்டுது 5ஆம் நம்பருக்கு பதிலா கிட் ஃபுல்லும் கிட் டிஃபும் 6ஆம் நம்பர்ல ஆட் பண்ணி இருக்கிறேன்னு காட்டுது. இந்த இதை வந்து அந்த நான் பச்சை கலர்ல முதல் ஹிஸ்டரியில காட்டினேன், நீங்க கொண்டு போய் எங்க கிட் அப்ல கொண்டு காட்டினோம். அந்த இதுல ஹிஸ்டரி என்று போய் பார்த்தோம். 3 comments அதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த இருக்கு சிவப்பு கலர், பச்சை கலர். அதே இது லோக்கல்ல பார்க்கறதுக்கு நீங்க அந்த கிட் டிஃப் கொமாண்டை பாவிப்பீங்க. இந்த இருக்கு, இது ரெண்டும் சிமிலர் ஐடியா தான். மைனஸ் அண்ட் ரெட், பிளஸ் அண்ட் கிரீன். அப்ப அது என்ன ஆட் பண்ணின லைன், என்ன ரிமூவ் பண்ணது, அந்த டீட்டெயில்கள் கிடைக்குது. ஓகே, ஸோ இது நான் இன்னும் கமிட் பண்ணாதபடியா அந்த டிஃப்ல போய் பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபைலையும் காட்டும் வேணுமாண்ணா, நீங்க ஃபைலை ஸ்பெசிஃபை பண்ணாதபடியா வந்து காட்டுது. ஓகே, ஸோ இந்த கொமாண்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்லி வந்து செட்டப், நீங்க இனிஷியல் செட்டப் வந்து அந்த விண்டோஸ் இன்ஸ்டலேஷனை பாவீங்க. இதுகளை விட அது ஈஸி. மற்றது நீங்க ஒரு ரிமோட் பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டீங்க கிட்ஹப்ல, அதுவே தரும் அந்த கொமாண்டுகள். அதை காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல போட்டுட்டு ஒவ்வொன்றா கொமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா சரி. மற்றது ஸ்டேஜிங், மெர்ஜிங், அன்டு இதுகளெல்லாம் வெரி அட்வான்ஸ் ஸ்டஃப். உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. பேசிக்கா கிட் புஷ் அண்ட் புல் காணும் உங்களுக்கு இப்போதைக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் தட். ஓகே, தேங்க்யூ கைஸ். நான் இதில் இந்த இமெயில் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் போடுறேன். கண்டாக்ட் பண்ண விரும்புகிறாக்கள் கண்டாக்ட் பண்ணுங்க டிரெக்ட்லி. மற்றது நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று தொடங்கி அதில் ஏஐ சீரீஸுக்கு ஐ வில் ஜென்ரேட் குரூப், அதில் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, யாரும் ஆட் பண்ண போறீங்கன்னா நீங்களும் ஆட் பண்ணலாம். 647-822-8644 அதான் இந்த நம்பர் அண்ட் இமெயில். ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதில் சேட்டில் போட்டு விட்டேன், நான் இதுலேயும் போடுறேன். 1 second எனக்கு குயிக் போடுங்க. இதில் நான் நோட் பேட்ல போட்டு இதில் போட்டுறேன். எழுத போறீங்க ரேஞ்ச் சி, கமலலிங்கத்துக்கு C @gmail.
இது என்னடா இந்த இமெயில் அட்ரஸ் வேணுனதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. கூகுள் வந்து ஏப்ரல்ல விட்டது. இன்டர்னலா கூகுள்ல வேலை செய்யற ஆட்களுக்கு மட்டும்தான் ஜிமெயில் விட்டது முதல் வெளியில வரையில பப்ளிக்கு. அப்ப அங்க 3 பேருக்கு அந்த இமெயில் அட்ரஸ் உள்ளுக்குள்ள இன்வைட் பண்ணலாம். யாருக்குண்டான ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ யாருக்குண்டாலும். அப்ப கூகுள்ல வேலை செய்யற ஒரு ஆள்கிட்ட பே பண்ணி தான் இந்த இமெயில் அட்ரஸ் எடுத்து நான் பாக்குறதுக்கு என்னென்ன எல்லாரும் நல்லதுன்னு காய்ச்சி கொண்டு இருந்தேன் அந்த டைம்ல பப்ளிக்கு வரையில. அப்ப ஐ பெய்ட் ஒன் ஆஃப் த காய் டு சென்ட் மீ இமெயில் ரிக்வெஸ்ட். அப்படித்தான் இந்த இமெயில் அட்ரஸ் எடுத்து நான் இல்லாட்டி இந்த குட்டியா எடுக்க இல்லாத அந்த டைம்ல பிரான்ச் என்று எடுக்க இல்லாது. So that's how I got that email. Anyways, so இதுதான் நம்பர் அனுப்புங்க. நான் உங்களை ஆட் பண்ணி விடுறேன் குரூப்புக்கு. மற்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வர போயினமெண்டா அடுத்த சீரீஸ்ல நார்மலா Thursdays 8 to 9 கீப் பண்ணுங்க. எனக்கு பிஸி இல்லாத வீக் முதலே உங்களுக்கு அறிவிச்சிட்டு we can go to the next level. எனி டாபிக் நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டடா மெயின்லி இருந்தா ப்ளீஸ் அந்த வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. We can look into that. Okay. Thank you guys. Thanks for joining. Yeah, thank you. ஜிமெயில் எல்லாம் வந்து யாரும் ஃப்ரெண்ட்ஸ் தந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து புஷ் பண்ணன அப்புறம் தான் நாங்கள் எடுக்கிறோம். அதான் நோ முந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வெரி லாங் டைம். ஆமா. Thank you. ஆமா. Thank you. Bye. Thank you. Bye. Bye. Thank you, Anna. Bye-bye.